ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி வந்து பெங்காலி ஸ்டைலில் ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் வச்சு டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட்டு வீட்டில் பண்ணால் வராதுன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி டேஸ்டியான பெங்காலி ஸ்டைலில் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நம்ம ஒரு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நடக்கடலை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சூட்டோடையே அந்த பவுடர் கொஞ்சம் ரெடி அந்த அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பவுடருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் கிடைக்கும். அது வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மசாலாவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வந்து ஆம்ச்சூர் பவுடரு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் காமிக்க மறந்துட்டேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா எடுத்து இதை ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வைக்கும்போதே நீங்கள் அந்த சூட்டோடையே இந்த பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட் இருக்கும்போதே இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இது வந்து கொப்பரையும் சொல்லுவாங்க. அந்த கொப்பரை வந்து ஒரு 4-5 கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் முழு மல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே கொட்டிடுங்க. கொட்டிட்டு இருக்கிற மசாலா பொடி நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா குழந்தைங்களுக்காக கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை பொடி பண்ணி மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து